நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தா அருணாச்சலம் பேசுகிறேன். இன்றைக்கி போட போகிற பதிவு என்னன்னு தெரியுமா? அதாவது 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போனோம்னா அங்கே நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கி நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கல்யாணத்துக்கு அழைப்பு வந்தால் 10 நாளுக்கு முன்னாடியே குடும்பத்தோடு போயிடுவோம். நம்ம வீட்டை மறந்து அவங்க வீட்டு வேலைகளை இழுத்து போட்டு நம்ம வேலை பார்ப்போம். பந்தி முதல் பந்தல் கால் வரை சலிக்காமல் பார்ப்போம். விடிய விடிய பார்க்காத சொந்தங்களோடு பேசி தூங்காமல் மருதாணி கோலமெல்லாம் வைப்போம். வீட்டில் உட்காரத்துக்கு மரத்தில் பெஞ்ச் இருக்கும், நாற்காலியில் போடப்பட்டிருக்கும். அப்புறம் பெண்கள் உட்கார்றது கலர் கலராக பவானி ஜமுக்காலும் விரிக்கப்பட்டிருக்கும். அதில் குழந்தைங்களும் பெண்களும் கதைகள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பாங்க. பெரியவங்க தாம்பூலம் நிறைஞ்ச வாயோட வீட்டு கதைகள் முதல் அகில உலக கதை வரை பேசி கொண்டிருப்பாங்க. சாப்பாட்டு பந்தியில் வெளியாட்களை பார்க்கவே முடியாதுங்க. நம்ம உறவுகளையே பரிமாறுவாங்க. நிச்சயமாக ஒரு சண்டையோ வம்போ சின்னதாக வரும், கோபம் வரும். அது அப்படியே சரியாயிரும். அது அடிக்கடி வரும், பட் அப்படியே சரியாயிருங்க. பொண்ணு மாப்பிள்ளை போனால் கூட நாம் ஊர் திரும்ப மனசு வராதுங்க. மனசு நிறைய சந்தோஷத்தோடு திரும்புவோம், இல்லைங்களா? இப்படியாக ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்தோம்னா அங்கு நடந்த நிகழ்வுகளின் நினைவு சுவடுகள் மறைய மாதங்களோ வருஷங்களோ ஆகுங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பழக்கம் எங்கே போச்சுங்க? யார் மாற்றினாங்க? என்னாச்சு? ஏங்க? காலை 6 மணிக்கு முகூர்த்தம்னு வச்சுங்களேன், 7 மணிக்கு போனால் போதுன்னு நினைக்கிறாங்க. பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, எனக்கு லீவ் இல்லை, உனக்கு லீவ் இல்லை, லோன் கட்டணும், அவருக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது, எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது. இப்படி அப்பப்பா எத்தனை காரணங்கள். இதெல்லாம் போக எப்போ இந்த பலாப்போன செல்ஃபோன் வந்துச்சோ, குறிப்பாக இணைய வசதியோட ஆண்ட்ராய்டு கைபேசிகள் வந்துச்சோ, அப்போது மறைஞ்சு போச்சு மனித நேயமும் சக மனித நட்பு, பாராட்டல், உறவின் புரிதல் எல்லாம் போச்சுங்க. இப்போலாம் பஸ்ஸில், ட்ரெயினில், கல்யாண வீட்டில், துக்க வீட்டில், பார்க்கில், பீச்சில், தியேட்டரில், இப்படி எங்கே போனாலும் குனிஞ்ச தலை நிமிராமல் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் கைபேசியே கதின்னு கிடக்கிறோமே. இன்றைய கல்யாண வீடுகளில் கூட ஒரு நாள் கூட யாரும் தங்கிறது இல்லைங்க. இப்படி இருந்து நீங்கள் என்னத்தை சாதிச்சிட்டீங்க? உறவுகளை இழந்தது தான் மிச்சம். நாளை உங்கள் சந்ததிகளுக்கு இவைகளுக்கு கூட நேரம் கிடைக்காது. காக்கா கத்துது, மாமாவும் அத்தையும் வராங்க, விருந்துக்காரங்க வர போகிறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி அந்த உறவுகளின் வருகைக்காக ஏங்க வைத்த தாய்மார்களின் குரல்கள் மழுங்கடிக்கப்பட்டு வாட்ஸ்அப் வீடியோ கால்களின் சத்தங்கள் சகல வீடுகளிலும் ஒலிக்க தொடங்கிருச்சுங்க. விஞ்ஞான வளர்ச்சி அவசியம்தான். அதுவே நம் மெய்ஞானத்தை அளிக்கிற காரணியாக மாறிவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.